இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் தனியா பொடி, கரம் மசாலா பொடி அண்ட் ஜீரா பொடி பார்க்கலாம். இது வெளியில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுற ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல அரை ஸ்பூன் இது போட்டாலே போதும். ஃப்ளேவர் அவ்வளோ வாசனை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே அளவில் 4 எடுத்துக்கோங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு அண்டு தனியா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 ஸ்டார் மூக்கு சொல்லுவாங்களே அது, அப்புறம் லவங்கம், ஏலக்காய், பட்டை அண்ட் அந்த இது ஜாதிபத்திரி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 10 அளவு. ஒரு 5 6 இந்த பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இது ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் லாஸ்ட்டில் போட்டேன் பாருங்கள், அது போடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 போடுங்க போதும். எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு தனியா பொடி. இதுக்கு நான் கொஞ்சமாக மிளகும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஜீரக பொடிக்கும் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணுவேன். எல்லாமே ஹோம்மேட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.